அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. எல்லா எக்ஸாமுக்கும், ஈவன் டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, டிஆர்பி, டெட்டு, ஆர்ஆர்பி, எஸ்ஐபிசி, அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஏற்ற வகையில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்திய நாடாளுமன்றத்தால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடமிருந்து ஓகேங்களா மக்கள் உரிமையுடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்ட சட்டம், சரிங்களா? ஸோ உரிமையோடு ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்திங்கன்னா அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த ஆர்டிஐ சட்டம். இது பார்த்திங்கன்னா 2004 டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. 2004 டிசம்பர் மாதத்தில் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 2005 மே 11, இது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். 2005 மே 11 மக்களவையிலும், 2005 மே 12 மாநிலங்களவையிலும் பார்த்திங்கன்னா இதை நிறைவேற்றுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2005 ஜூன் 15, ஓகே, 2005 ஜூன் 15 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்பட்டது, ஓகேவா? ஸோ ஒரு பில் ஒரு மசோதா சட்டமாக எப்போ மாறும்னா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படணும். அதுக்கப்புறம் தான் குடியரசுலேருந்து ஒப்புதல் அளிப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த பில் ஆக்டாக மாறும், சரிங்களா? ஸோ 2005 மே 11 மே 12 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க, ஓகே. அடுத்து பாருங்கள், மே 21 பார்த்திங்கன்னா கெசட்டில் வெளியிடுறாங்க, சரிங்களா? 2005 ஜூன் 21 வேர்ல்டு யோகா டே இருக்கு இல்லையா, அந்த டே ஞாபகம் வச்சுக்கோங்க. கெசட்டில் பார்த்திங்கன்னா பதிவிடுறாங்க, ஓகே. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2005 அக்டோபர் 12 முதல் நடைமுறைக்கு வந்தது, ஓகே, பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குடிமகனும் பொது அதிகாரம், ஓகேவா, அதாவது பப்ளிக் செக்டார்லேருந்து பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்குள்ளார என்ன பண்ணோம், இந்த பொது குடிமகன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 30 நாட்களுக்குள்ளார பதில் வழங்கணும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதில் மஸ்தூர் கிஷான், ஓகே, மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதன், இந்த அமைப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஐ நிறைவேற்றுறதுல மிக முக்கியமான பங்கு வகித்தது. மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதன், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஐ உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா அருணா ராய். இவங்களுக்கு பத்ம விபூஷன் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இவங்க சமூக ஆர்வலர் அருணா ராய், ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தின் கீழே ஒரு ஒரு குடிமகன் சில தகவல்களை கேட்குறான். அந்த தகவல்களை வழங்குபவர்கள் பார்த்திங்கன்னா நீதித்துறை அதிகாரிகளுக்கு இணையானவர்கள்னு சொல்லுது, சரிங்களா? ஸோ அதுபோல் இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படை உரிமையை பலப்படுத்தும் பொருட்டு சட்டம் இயற்றப்பட்டது, சரிங்களா? அடுத்து பாருங்கள், விண்ணப்பம் கிடைத்த 30 நாட்களுக்குள்ளார பொது தகவல் அலுவலர் பதில் அளிக்கணும். அதே போல் இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒருவருடைய உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்புடையதாக இருப்பின் அதற்கான கோரிக்கை பெறப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள தகவல் தரணும், ஓகேவா? உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்பானது 48 டேஸில் தகவல் கொடுத்துடணும், ஓகே. அடுத்து பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், அடுத்து பாருங்கள், ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மனுதாரர் பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்பம் போடுறாருன்னா 30 நாட்களுக்குள்ளே கட்டாயமாக அவருக்கு ஆன்சர் கொடுத்துடணும். அதே போல் அவசர தகவல்கள், அதாவது பார்த்திங்கன்னா உயிர் சம்மந்தமானது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடணும், சரிங்களா? அப்படி ஒரு பொது தகவல் அலுவலர் சரியான நேரத்தில் ஆர்டிஐ பெட்டிஷனுக்கு பதில் அளிக்கலைன்னா 250லேருந்து 25,000 வரை பார்த்திங்கன்னா பெனால்ட்டி விதிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அதே போல் இப்போ தகவல் ஆணையருடைய பதவிக்காலம் 5 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? 2009 தான், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பாயிண்ட்டு, உலகிலேயே முதலாக ஆர்டிஐ 1766 ஸ்வீடனில் பார்த்திங்கன்னா அமல்படுத்துகிறாங்க. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஆக்ட், இந்த ஆக்டை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்வீடனில் அறிமுகப்படுத்துவாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் அமெரிக்காவில் தான் பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்துவாங்க, சரிங்களா? 1966
அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் FOIAன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? FOI அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்வீடனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஆக்ட்டு, அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு. உலகிலேயே ஃபஸ்ட்டு இனாரேஷன் அதாவது கொண்டு வந்தது 1766 ஸ்வீடன். ஆனால் நடைமுறைப்படுத்தினது அமெரிக்கா 1966. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சில முக்கியமான கேள்வி கொடுத்துருக்கேன். RTI முதலாக எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸ்வீடனில். அதே போல் ஸ்வீடன் RTI சட்டம் எந்த ஆண்டில் அமல்படுத்தப்பட்டதுன்னா 1766. சரிங்களா? அதே போல் ஸ்வீடன் RTI எந்த சட்டத்தின் கீழ் உள்ளதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஆக்ட். ஓகேவா? ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஆக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ட் வந்து செயல்படுது. அதே போல் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். சரிங்களா? அது 1966 கொண்டு வராங்க. சரியா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் பாருங்கள், RTI சட்டத்தோட மிக முக்கிய நோக்கம் வந்து தகவல் வெளிப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள், பார்த்துக்கோங்க. RTI வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சித்தன் மெய்வரத்து கூலித்தன். தொடர்ந்து கன்சிஸ்டாக படிங்க. கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா உண்மையே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மாடாய் உழைத்து ஓடாய் தேய்வதை விட வழி கிடையாது. சரிங்களா? அதனால் கல்வி மட்டுமே பேராயுதம். கல்வி மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும். கல்வி மட்டுமே நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். அனைவருக்கும் நன்றி.